ப்ரக்கோலியை வச்சு ஒரு ஸ்பைசி வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ரக்கோலியை இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்த உடனே அதில் இந்த ப்ரக்கோலியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதுலேயே அது ஓரளவு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து 2-3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஸ்டார் பூ, இதெல்லாத்தையும் இடித்து வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா மாட்டில் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரக்கோலியை இப்போ நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் போதுமான அளவு எண்ணெய் விட்டு நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போடுங்க. போட்டுட்டு இந்த பூண்டும் கருவேப்பிலையும் லேசாக இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் அதை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அது நல்லா வெந்து வதங்கி வரணும். அந்த அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வதங்கிடும். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இந்த ப்ரக்கோலி அதில் போட்டு நல்லா பரட்டி நீங்கள் வைக்கணும். அதை கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப லேசாக இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மசாலாலாம் அந்த ப்ரக்கோலியில் சேர்ந்து அது நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதில் மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது டேஸ்டியான ஒரு ப்ரக்கோலி வறுவலாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.